வணக்கம். இது ஒரு புதுமுறை ஜோதிட முறை. நம்மக்கிட்ட ஒருவர் ஜோசியம் பார்க்க வர்றார், பலன்களை கேட்க வர்றார் என்றால், அவர் வந்த நேரத்திற்கு உரிய கிரக நிலைகளை ஒரு கட்டத்தில் அடைத்து, அதுக்கப்புறம் அவருக்கு லக்கணம் குறிக்கணும் இல்லையா? வந்தவருடைய பெயரை கொண்டு லக்கணம் குறிக்கணும். அதை எப்படி குறிக்கிறது? தமிழ் முறையில் முருகப்பெருமான் அருளி செய்த இந்த ஜோதிடம். இப்போ ஒருத்தருக்கு பெயர் முருகன்னு வச்சுக்கோங்க. முருகன் என்ற பெயரை முதல் எழுத்தில் உயிரெழுத்தாக மாற்றணும். அப்போ மூ என்பது என்ன குறிக்கும்? இம் ப்ளஸ் ஊ. எனவே முருகனுக்குரிய ஊ என்ற எழுத்து குறிக்கும். இப்போ நான் உள் அட்டவணைகளை பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை எல்லாம் வரிசையாக எழுதியிருப்பேன். அது ஆலிருந்து அவ்வு வரைக்கும். இப்போ மூ என்கிற எழுத்து ஊ என்கிற எழுத்து எதை குறிக்குது? சிம்ம ராசியை லக்கணமாக அமைத்து பலன் சொல்ல வேண்டும். வந்தவர் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய விடை பெயர் எழுத்து பிரசன்ன ஜோதிடத்தில் தெளிவாக வெளிவரும். இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி யாருக்கு ஜாதகம் இல்லைனாலும் அவங்க பெயரை எழுதி அந்த பெயருக்குரிய முதல் எழுத்தில் அதை உயிர் எழுத்தாக மாற்றி அந்த உயிர் எழுத்தில் 12 எழுத்தில் இந்த கட்டத்தில் எந்த எழுத்தோ அதை குறித்து கொண்டு அதை லக்கணமாக மாற்றி அன்றைய தினம் கோச்சாரம் கட்டங்களை வரைந்து அதற்குரிய பலன்களை சொன்னால் மிக சிறப்பாக வரும். வந்தவர் கேள்விக்குரிய விடை அவருடைய பெயருடைய எழுத்தில் பிரசன்ன ஜோதிடத்தின் வாயிலாக தெளிவாக வெளிவரும். இது அந்த காலத்தில் நம்ம ஜோதிடர்கள் தமிழ் பெயருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இனிமேல் யார் ஜாதகம் இல்லைனாலும் இந்த மெத்தடில் சொல்ல நமக்கு நிறைய பலன்கள் உண்டும். முருகனுடைய அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.